இருந்திருக்காரு. இவரோட சக்சஸ் ஸ்டோரி பார்த்தவங்களுக்கு தெரியும். இவர் வந்து காலேஜ் படிக்கும் போது வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்து காலேஜ் வந்து டிராப் அவுட் ஆயிட்டார். எப்படி காலேஜ் டிராப் அவுட் ஆயிட்டார். அப்ப யோசிச்சு பாருங்க, வெளியே வேலைக்கு போனா யாரு வந்து வேலை தருவா, யார் வந்து வேலை கொடுத்தாலுமே வந்து எவ்வளவு வருமானம் வரும், அவரோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப வெஸ்டேஜ் நம்பி வந்தாரு. வெஸ்டேஜ் தான் நமக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்புங்கிறத நம்பினாரு, உறுதியா நின்னு பண்ணாரு. ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த முன்னேற்றமும் இல்ல. எந்த ஒரு பிசினஸ்ல எந்த ஒரு குரோத்தும் இல்ல. குவாலிஃபை பிரான்ச் டைரக்டர் குவாலிஃபை ஆகியுமே அதுக்கப்புறம் 6 மாசம் இருக்குமா, 14 மாசம் நான் குவாலிஃபைடாவே டிராவல் பண்ணாரு. எந்த இன்கமும் இல்லாம டிராவல் பண்ணாரு. ஓகே, நம்பிக்கை தான், கண்டிப்பா முடியும், என்னால முடியும். ஏன் நான் குவாலிஃபைடா இருந்தாரு? வேணும்னு இருந்தாரா, இல்ல ஒர்க் பண்ணாம இருந்தாரா? இல்ல, ஒர்க் பண்ணாருங்க. டெய்லி ட்ரைனிங் மீட்டிங் அட்டன் பண்ணாரு, ஒர்க் பண்ணாரு. ஆனா என்னமோ தெரியல, ஏதோ ஒரு பிடிப்பு சிக்க மாட்டேங்குது, அவருக்கான டீம் அமைய மாட்டேங்குது, யாரும் நிக்க மாட்டேங்கிறாங்க, என்னன்னு தெரியல. குழப்பத்திலேயே வந்து டிராவல் பண்ணி விடாம நின்னாரு. பிரான்ச் டைரக்டர் குவாலிஃபை பண்ணி 14 மாசம் தொடர்ந்து நான் குவாலிஃபைடா, எந்த ஒரு இன்கமும் இல்லைனாலும் தொடர்ந்து பிசினஸ்ல இருந்து கத்துக்கிட்டாரு. என்ன புரியலையோ தெரியலையோ கத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் குவாலிஃபை ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் பிரான்ச், சில்வர்னு அடுத்தடுத்த லெவல் வந்தாரு. மெதுவா இன்கம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆச்சுங்க. 1 lakh per month இன்கம் அச்சீவ் பண்றதுக்கு 3 வருஷம் ஆச்சு. நிறைய பேர் வந்து 1 இயர்ல வந்து 1 lakh அச்சீவ் பண்றாங்க, 6 monthsல அச்சீவ் பண்றாங்க. ஆனா ஒரு சிலருக்கு லேட் ஆகுமே. ஆனா என்ன மோசமாச்சுன்னு நான் கேக்குறேன். 3 இயர்ஸ்ல இப்ப நவீன் வந்து 1 lakh அச்சீவ் பண்ணிட்டாங்க. லேட் தான்.